மாலை நேரத்தின் அமைதியிலும் சந்திரனின் ஒளியிலும் பழைய பசுமை நிற ரயிலில் ஒரு மென்மையான காதல் பயணம் தொடங்கியது. விரகசாலியாக திகழ்ந்த நாயகன் ஹீரோயினிடம் மெதுவாக கேட்டான். என்னடி, வீட்டுல சொல்லிட்டாயா? அவள் மெதுவாக கண்களை இம்சித்து புன்னகையுடன் பதில் சொன்னாள். சொல்லிட்டேன்டா. என் ஃப்ரெண்ட் மேரேஜ்க்கு போறேன்னு சொன்னேன். அவன் முகத்தில் குழந்தை மாதிரியான சந்தோஷம் கிளம்பியது. சூப்பர் டீ. இனிமேல் நம்ம லவ் ஜர்னி தான் ஸ்டார்ட். அந்த ரயில் சத்தம் சன்னலின் வெளியே தெரியும் முழுமதி. அவளது கூந்தல் காற்றில் ஆடும் ராகம். அது ரயில் மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்தது. சன்னலின் வழியாக வந்த காற்று அவளது முடியை மெதுவாக ஆட்டியது. அவள் மஞ்சள் சேலை ஓரம் அவனது தோள் மீது சாய்ந்தது. அவள் அங்குமிங்கும் பார்த்தவுடன் அவன் மெதுவாக கேட்டான். ஹீரோ, டிக்கெட் பாக்கற மாதிரி பாக்காதடி. இப்போ நம்ம காதல் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆனது. ஹீரோயின் சிரிக்கச் சிரிக்க. எனக்கே நம்பிக்கை இல்லடா, நீ யாராவது ப்ரொபோசல் பண்ணுவேன்னு. ஹீரோ, ட்ரெயின் வேண்டி, போலாதான் என் மனசும். ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் நின்னாலும் எண்டுல அவன் கையில தென் ஸ்டாப் ஆகும். அவள் சிரித்தாள். அவன் கை அவளது கையோடு உரசியது. பஸ் சன்னல் வழியாக காற்று மெதுவாக முகத்தில் ஒதுங்கி வந்தது. ஒரு கிராம பாசியோடு கலந்த இயற்கை வாசனை. ஹெரோயின் சன்னலோர இடத்தில் தன்னுடைய தலை மூடி சும்மா வெளியே கவனித்துக் கொண்டிருந்தாள். அவளது காதில் மின்னும் கோல்ட் கிராம் கம்மலை பார்த்த ஹீரோ மனதில் கிறுக்கலோடு முகத்தில் காதல் சிரிப்போடு மெதுவாக சொன்னான். கோல்ட் கிராம் எப்படித்தாங்க குறையாதோ அதுபோலதான் டீ, உன் லகுனா பெர்ஃபெக்ட். அவன் குரலில் இருந்த தட் கிளாசிக் மோக்காய் டோன். ஹீரோயினுக்கு எஸ்கேப் கிடைக்கவே இல்லை. அவள் மெதுவாக திரும்பி ஒரு நேரடி கவுண்டர் தான் போட்டாள். உன் மொக்க வர வரவு கிராமே கூட என் கண்ணுக்குள்ள இருக்குடா. ஃபுல் வெயிட் ஃபீல் ஆகுது. அந்த நொடி ஒரு நிமிஷம் இருவரும் பார்த்து பார்த்து ஃப்ரீஸ் ஆனார்கள். அடுத்த நொடி இருவரும் அன்கன்ட்ரோலபிளி சிரிச்சிட்டாங்க. கண்களில் கண்ணீர் வரும் வரை சிரிப்பு. அவளது சிரிப்பு பஜின் சத்தத்தையுமே மறைத்தது. அவன் சிரிப்பில் ஒரு மழலை, அவளுடைய சிரிப்பில் ஒரு களிப்பு. அந்த சின்ன ஜோக்ல பெரிய ஒரு நெருக்கம் பிறந்தது. குருவாயூர் கோயிலின் தூய்மை, தரையில் அவள் காலடி வைத்த தருணமே அவளது உள்ளத்தில் அமைதியாக ஒரு ஜெபம் எழுந்தது. கூட்டத்தில் இருந்தாலும் அவன் பக்கத்தில் நின்றபோது அவளுக்கு அந்த இடம் வெறும் கோயில் இல்லை, ஒரு பாசமிக்க பிரார்த்தனைக்கு கிடைத்த பதில் மாதிரி இருந்தது. அவன் மெதுவாக அவளோடு நடந்து கொண்டு கருட மண்டபம் வரை வந்தான். விழியால் கிருஷ்ணாவை பார்த்து மனசால் அவளை பார்த்தான். ஹீரோ அவளது கையோடு கையை சொருக்கியபடி மெதுவாக, கிருஷ்ணா கிட்டா லவ் ரிக்வெஸ்ட் பண்ணேன். அவன் நீயா வருவேன்னு சொல்லல. சும்மா உன் சிரிப்பாலேயே பிளெஸ் பண்ணிட்டார்டி. அவளது கண்கள் கலங்கின. மனது மெல்டானதா? இல்ல அந்த வார்த்தை காதலா? ஹெரோயின் அவன் கையை சற்றே பிடித்தபடி மென்மையுடன், நீ என் ஜெபம் இல்லடா, நீ என் ஜெபத்தோட பதில். கதவுகள் திறந்தது. உள்ளே நாதஸ்வரம், ரதயாத்திரை பாடல், பின்னணி. பெருமாளின் முகத்தில் அன்பு சிரிப்பு போல ஒரு தியானம். அந்த கோயிலின் வாசலில் இருவரும் நின்றார்கள். அவள் அவனை பக்கமாக நின்று பார்த்தாள். அவன் புன்னகை புரிந்தான். அந்த புன்னகை ரயிலில் ஆரம்பித்த பாசம், பஸ்ஸில் சிரித்த காதல், கோயிலில் சத்தியமான காதலாக பூத்திருந்தது.